இன்றைக்கி பாசிப்பருப்பில் இட்லி தோசை ரெண்டுமே பண்ணலாம். 1 கப்பு பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுடுங்க 1 மணி நேரம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறியிருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் தோல் சீவி ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இந்த பருப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டு உப்பு போட்டு கலந்து வச்சுடுங்க. இதில் பாதியை பிரிச்சுடுவோம் இட்லிக்காக. தோசை மாவு பாக்கியை பார்த்துக்கலாம். 1/2 கப்பு ரவை, அதுக்கு வேணுங்கிற உப்பு போட்டு நல்லா கலக்கணும். இதில் 1/2 கப்பு தயிரும் சேர்த்து நல்லா கலந்து தட்டு போட்டு மூடிடுங்க. 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை மட்டும் தாளித்து அதில் கலந்துடுவோம். அவ்வளோதான். எண்ணெய் தடவிட்டு நம்ம இட்லி தட்டில் இட்லி வாத்துடுவோம். ஸ்டீம் குக் பண்ணுங்க 10 நிமிஷம். அதுக்குள்ளே நம்ம தோசையும் வாத்துடலாம். இது ஆறுறதுக்குள்ளே தோசையும் வாத்து எடுத்துகிட்டா ரெண்டுத்தையும் சேர்த்து பரிமாறிடலாம். இது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் அண்ட் ப்ரெஷரை நல்லா கண்ட்ரோல் பண்ணும், ஸ்கின் ஹெல்த்துக்கு நல்லது. இட்லி தோசை ரெண்டும் ரெடி. இதை ஒரு சட்னியோட பரிமாறிடுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே ஹெல்தி வீவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.